வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்வின் ஃப்ளேம் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களோட ஸ்பிளிட் சோலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது உங்களுக்காக எடுத்தது, இது உங்களோட ஸ்பிளிட் சோலுக்காக எடுத்தது. இது ஒரே ரீடிங் தான், சரியா? இப்போ நான் உங்களோட கார்ட்ஸ் பார்த்து உங்களோட எனர்ஜி பார்க்குறேன். ஓகேவா? உங்களோட எனர்ஜி ரொம்ப 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 லோவாக இருக்குது. ஏன் அப்படி? சமீப காலமாக மன வருத்தங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கலாம். அப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கூட ஒரு புரிதல் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மன வருத்தங்கள் உங்கள் சைடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க சைடு இருக்கான்னு தெரியல, அவங்களோட கார்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். உங்கள் சைடு வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு சோக கடலில் நீந்திட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவு ஒரு பாரத்தை மனசில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சந்தோஷத்தையே நான் ரொம்ப தொலைச்சிட்டேன், என்னோடய சந்தோஷம் என்கிட்ட இல்லை, அந்த மாதிரி உங்களோட கார்ட்ஸ் சொல்லுது. இந்த உறவை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இது நிஜமாகவே ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தான் நான் இருக்கேன்னா, எனக்கே இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், இப்போ என்னோடய பார்ட்னர் நீங்கள் ஸ்பிளிட் சோலுன்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களுக்கும் இதே அளவு கஷ்டம் இருக்குமா, இல்லை என்னை மட்டும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. இந்த கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயமும் அதுதான். உங்களுக்கான ஒரு செல்ஃப் லவ் நீங்கள் கொடுத்துக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, உங்களுக்கான இன்னர் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. பட் இது எதுவுமே பண்ண முடியல. எப்போவுமே மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, அவங்கள பற்றினே யோசனைகளே அதிகமாக இருக்குது. இப்போது அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இந்த ரீடிங் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள மன பாரங்கள், மன காயங்கள், வலி, இந்த மாதிரி என்ன வேர்டு வேணால் ஃபீல் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஹார்ட்டோடு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயங்கள். உங்களுக்கு ஆஃபர் வராமல் இல்லை. இப்போது நீங்கள் அவங்க கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்கள் வீட்டில் வரேன்னு பார்த்துட்ருக்கலாம். பட் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த நபர் தான் வேணும். நீங்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச அந்த நபர் மேலே தான் எனக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குது, ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் போடுற மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு கூட அவங்களுக்கு இல்லாமல் நடந்துக்கிறாங்க. நானும் போய் என்னால் இயன்ற அளவு இந்த உறவை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ போராடிட்டுருக்கேன். பட் அந்த சைடு இருந்து ஒரு பாசிட்டிவ் சிக் கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி உங்கள் வருத்தம் இருக்கலாம். ஏன்னா கார்டில் அவ்வளோ ஒரு அழுகாட்சியாக இருக்குது 4 கார்ட்ஸுமே. ஸோ மன வருத்தங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்குது உங்களுக்கு. இந்த February 24 வந்து வேலண்டைன் டே கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்களான்னு டவுட்டு தான். ஏன்னா இப்போ சமீபத்தில் இன்னும் ரொம்ப மனக்காயத்தில் இருக்க மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. காயங்கள் கூடிக்கிட்டே போகுதுப்பா, சந்தோஷங்கிறது எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது. இந்த உறவோட முடிவு தான் என்ன இப்படி இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம் சில நபர்களுக்கு. இதை பார்க்குற இன்னொரு தரப்பினர் எப்படி தெரியுமா, இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை சில நபர்கள் நீங்கள் பேசியிருக்க கூட கூடும், ஓகேவா? பட் அந்த உரையாடல்கள் வந்து கிளியராக இருக்காது. நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அவங்க ஒன்று பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கான பதில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான பதில் அவங்க கொடுக்க மாட்டாங்க, சும்மா மழுப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம், சரியா? இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அது வந்து தன்னோட ட்வின் ஃப்ளேமை தேடிட்டு இருக்காங்க. எஸ், இவங்க எப்படின்னா, யாரோ எங்கேயோ நம்மளை காதலிக்கிறாங்க, நம்மளுக்கான ஒரு ஸ்பிளிட் சோல் இருக்குது, பட் அது யாருன்னு என் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அந்த உணர்வுகள்ங்கிறது மனம் சார்ந்தும் இருக்கலாம், உடல் சார்ந்தும் இருக்கலாம். என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என்னோட காதலை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, பட் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு தேடல், ஒரு தீரா காதல், அந்த மாதிரியும் சில பேர் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட இன்னர் ஒர்க் பண்ணால் தான் முடியும், சரியா? ஸோ இன்னர் ஒர்க் என்னென்னா, யூடியூப்பில் போய் பாருங்கள். இந்த ஜேர்னியில் நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் ஒன்று தேடி 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 கற்றுக்கணும், சரியா? ஸோ இந்த மாதிரி ரீடிங் பார்க்குறத விட உங்களுக்குள்ளே தேடுங்க. ஏன்னா இது வந்து உங்களோட சோல்னு உங்களுக்கே தெரியும், பாதியாக தான் பிரிஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களோட காதலை நீங்கள் வெளியில் தேடினா கிடைக்கவே கிடையாது, உங்களுக்குள்ளே தேடுங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள், சரியா? ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜிலேருந்து கேரி பண்ண முடிஞ்ச விஷயங்கள் எனக்கு, சரியா? ஸோ எனர்ஜி வந்து ரொம்ப 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 லோவாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களோட எனர்ஜி வந்து பாதாளத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, மன கஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து சில பேருக்கு வேணால் கஷ்டமாக இருக்கலாம், பட் பல பேருக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்து ஓகே, நான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும், பட் இந்த உறவு சிக்கல் இருக்கே, அப்பாடா என்னால் முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டம் போட்டு நெருக்குது. ஒரு சந்தோஷம் சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருந்தாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. எப்போவுமே என்னோடய சிந்தனைகள் வந்து அந்த பார்ட்னர் என்னோடய ஸ்பிளிட் சோல் கிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம்.
பிரபஞ்சமே கொண்டு வந்து இந்தாப்பா அப்படின்னு வச்சுக்கிட்ட கொடுத்தா கூட எனக்கு அது வேண்டாம், என்னோடய ஸ்பிளிட் சோல் தான் வேணும், என்னோடய பர்சன் தான் வேணும், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஸோ அவங்க ஞாபகங்கள் ஜாஸ்தியாக, ரொம்ப ஜாஸ்தியாக, நீங்கள் தூங்குறீங்களா இல்லையான்னு கூட தெரியல, அவ்வளோ ஒரு காயத்தில் இருக்க உங்கள் மனசு கஷ்டப்பட்டுட்ருக்கு. பட் யூனிகார்ன் கொடுக்குற மெசேஜ் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சரியா? ஸோ இவ்வளோ துயரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்ல, அந்த மேஜிக் எந்த ரூபத்தில் வேணால் இருக்கலாம். நீங்கள் அவங்கள பார்க்கலாம், இல்லை சேரலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் விஷயத்தில் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கலாம். ஸோ ஏதோ ஒரு மேஜிக், அது இதுதான் சொல்ல முடியாது. சரியா? பட் உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேஜிக். நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச சில விஷயங்கள் நடக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் யூனிகார்னோட மெசேஜ். ஸோ எந்த அளவுக்கு பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு. ஓகேவா? ஸோ பொருந்தாதவங்க விட்டுடுங்க. ஓகே, இது உங்களோட பர்சன். ஓகே, உங்களோட ஸ்பிளிட் சோலோட எனர்ஜி. இப்போ நான் சொன்னேன்ல, உங்களோட எனர்ஜி ரொம்ப 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 லோவாக இருக்குது, அதில் பாதாளத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உங்களோட பர்சனோட எனர்ஜி எப்படி தெரியுமா இருக்குது? செம்மையாக கில்லி மாதிரி இருக்குது. எஸ், இப்போ ப்ரெசன்ட் கரண்ட் சிச்சுவேஷனில் அவங்களோட எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்குது. அவங்க ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மோட்டில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது இருக்கலாம், டிசிஷன் எடுக்கிறது எப்படின்ற மாதிரி இருக்கலாம், அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ அவங்களோட கார்மிக் பார்ட்னர்ஸ்ன்னு இருப்பாங்கள்ல, அவங்களோட உறவினர்கள், அவங்களுக்குள்ள சில மோதல்கள் கூட இருக்கலாம். பட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹை பீக்கில் இருக்காங்கன்னா, எஸ், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனைக்கு மேலே நான் இருப்பேன். எஸ், அந்த பிரச்சனைகள்லாம் என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்னோடய காலுக்கு கீழே தான் இருக்குது, எதுவுமே எனக்கு மேலே இல்லை அப்படின்ற ஒரு திமிருன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களோட ஸ்பிளிட் சோல் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உள்ள பர்சனாக இருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் கில்லியாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு செலிப்ரேஷன் மோடில் இருக்கிற ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. அடித்து பிடிச்சி எங்கேயாவது சந்தோஷத்தை தேடக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இவங்க வேறு யார் கூடயாவது இருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் இவங்க பார்ட்டி பண்ணக்கூடிய ஆள்கள். ஓகேவா? ஸோ சந்தோஷமாக இருப்பாங்களான்னு கேட்டால் எஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சில நேரங்களில் அவங்களோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ரீயூனியன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது, உங்களோட பர்சன் எனர்ஜி ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. சரியா? இவங்க என்ன நினச்சா நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். யூனிகார்ன் மெசேஜ் பிரகாரம் இவங்க நினைக்கிறது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். பட் இவங்க மனசுக்குள்ளே நீங்கள் திடமாக இருக்கீங்க, நீங்கள் ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிட்ருக்கீங்கல்ல, உங்களோட பர்சனுக்குள்ளே அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் ஆழமாக பதிஞ்சு இருக்கீங்க. இவங்க கூட தான் நான் வாழுவேன்னு இந்த பர்சன் நினச்சாங்கன்னா அது தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீயூனியனாக சான்சஸ் இருக்குது. இந்த உறவை நீடிக்கிறது யார் கையில் இருக்குன்னா உங்களோட ஸ்பிரிட் சோல் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் வந்து இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் அவ்வளோ பவர் இல்லை. பட் இது ஒரு மாசான பீஸு. எஸ், இவங்க கையில் அவ்வளோ ஒரு அபரிதமான பவர் இருக்குன்னு கேட்டால் எஸ், இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த பர்சன் உங்களுக்கு தெரியும்ல, இதுதான் என்னோடய ட்ரூவான ஒரு ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கான நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கலாம், உங்களுக்கான இன்னர் ஒர்க் பண்ணலாம். என்னோட ஸ்பிளிட் சோல் கிட்ட நான் போகணும், ரீயூனியன் ஆகணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நடக்கலாம். பட் இவங்க தான் டிசிஷன் மேக்கிங் பர்சனாக இருப்பாங்க. சரியா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம்னு வருது, யாரால் வருதுன்னா அது இவங்களால வரும். சரியா? ஆனால் இவங்க வந்து ஆழமாக அந்த விஷயத்தை நம்பி இதுதான் வேணும்னு எனக்கு செலக்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். சில நேரங்களில் இவங்க வந்து இப்போதைக்கு எனக்கு இவங்க வேண்டாம், என்னோடய இலக்கு வேறேன்னு சொல்லிட்டு தாவி குதிச்சுட்டு போகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கு காரணகர்த்தா யாருன்னா உங்களோட ஸ்பிளிட் சோல் மட்டும்தான். இந்த உறவு நீடிக்கணுன்னாலும் அவங்க கையில் தான் இருக்குது, அவங்க எடுக்கிற டெசிஷனில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா கேட்டால் எஸ், அவங்க எனர்ஜி ரொம்ப அதிகமாக அழகாக இருக்குது. நிறையா ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அவங்கள சுற்றி. சரியா? ஸோ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை, ப்ராப்ளம் நிறைய தான் இருக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் காலுக்கு கீழே போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அது மேலே ஏறி நிற்கிற ஒரு பவர் அவங்கக்கிட்ட இருக்குது. பொருளாதாரம் சார்ந்தும் அவங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. உறவு சார்ந்த என்ன வேணுன்றதில் ரொம்ப கரெக்டாக டிசிஷன் எடுக்கக்கூடிய நபராகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கான இன்னர் ஒர்க் நீங்கள் பண்ண தான் இவங்களை ஈர்க்க முடியும்னா ஈர்க்கலாம். இல்லை என்னோடய பர்சன் மனசில் நான் கரெக்டாக இருப்பேன், அவங்க என்ன தவிர வேறு யாருமே நினைக்க மாட்டாங்கன்னா எஸ், நீங்கள் தான்
ரீயூனியன் ஆக சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ உங்களோட பர்சனுக்கு எனர்ஜி சூப்பராக இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் அவங்கள நினைங்க, கனவு காணுங்க, அவங்களுக்கான விஷயங்களை பண்ணுங்கள். ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் பண்ணலாம். அவங்க எடுக்கிற முடிவுனால தான் இது சேருமா சேராதான்ற ஒரு கேள்விக்குறிக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி நான் இந்த காட்டில் சொல்லியிருந்தேன், என்னோட ஸ்பிளிட் சோல் யாருன்னு எனக்கு தெரியல, பட் என்னோட உணர்வுகள் மட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அதனால தான் கார்டு படிக்கும்போது எனக்கு ரெசினேட் ஆச்சு. இதுக்கும் ஆன்சர் இதே தான். இப்போ உங்களுக்கு ஒரு தேடல் இருக்குல்ல, அதே மாதிரி உங்களோட ஸ்பிளிட் சோல் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு தேடல், ஒரு புரிதல், அவங்களுக்கான ஒரு அவேக்னிங் வந்தால் தான் நீங்கள் சேர முடியும். இல்லை உங்களை பற்றின ஞாபகங்கள் அவங்களுக்கு வர முடியும். ஸோ உங்கள் சைடு பல்ப் எரியுதுன்னா பல்ப் எரியுது, ஆனால் அதே மாதிரி இந்த சைடும் பல்ப் எரியணும்ல. ஸோ இந்த சைடு வேறு ஒரு எனர்ஜி தான் இருக்குது. சரியா? அவங்களோட கோல் செட்டிங் வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி செம்ம மாசான பீஸ் தான் இது. ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும், யோசித்து செய்யுங்க. ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணுறதா தான் கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை இவங்க கூட பேச முயற்சி பண்ணால் கரெக்டாக பேசுங்க. இவங்களுக்கு நீங்கள் வேணும்னா எஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை யாராலையும் மாற்ற முடியாது. தட்டுறோம் தூக்குறோன்னு அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை எனக்கு இது வேண்டாம், இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சேர்றது கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போது இது வந்து இந்த ப்ரெசன்ட் டைமில் இந்த ரீடிங் வந்திருக்கு. ஓகேவா? இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா இது வந்து வேறு யாருக்காவது பொருந்தக்கூடும். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.